பிரெக்னன்சினால ஒரு ஃபீமேலுக்கு உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள கரெக்ட் பண்ணி, அவங்களுக்கு பிரெக்னன்சிக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, அந்த மாதிரி மாத்தி குடுக்குற சர்ஜரிக்கு பேர் தான் மாமி மேக் ஓவர் சர்ஜரி. பிரெக்னன்சினால மெயினா நம்மளுக்கு ஃபீமேல்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகக்கூடிய இடம் வந்து வயிறு தான். வயிறு வந்து டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப டைட் ஆகாம, லூஸா பெருசாவே நின்ற வாய்ப்பு இருக்கு. இத வந்து நம்ம நல்லா டைட் பண்ணி எக்ஸஸ் ஸ்கின் அண்ட் ஃபேட் எல்லாம் ரிமூவ் பண்ணி குடுக்குற சர்ஜரிக்கு பேரு தான் டம்மி டர்க் சர்ஜரி அல்லது அப்டாமினோபிளாஸ்டி அப்படின்னு சொல்றோம். அதே மாரி பிரஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெலிவரிக்கு அப்புறம் அவங்களுக்கு சின்னதாவும், சாகியாவும் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம கரெக்ட் பண்ற சர்ஜரிக்கு பேரு பிரஸ்ட் லிஃப்ட் சர்ஜரின்னு சொல்லுவோம். அதே மாரி பிரஸ்ட்ட பெருசு பண்றதுக்கு பிரஸ்ட் ஆக்மென்டேஷனும் நம்ம பண்ணலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிவரி ஆகும்போது நார்மல் டெலிவரியா இருந்ததுன்னா, வெஜைனா வந்து அவங்களுக்கு ரொம்ப லூஸ் ஆயி போக வாய்ப்பு இருக்கு. இந்த லூஸான வெஜைனாவ கரெக்ட் பண்ற ப்ரொசீஜருக்கு பேரு வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு வந்து அந்த லேபியான்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஹைப்பர்ட்ரோஃபி ஆயி டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப டிஷ்யூஸ் வந்து லூஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதையும் நம்ம கரெக்ட் பண்ற சர்ஜரிக்கு பேரு லேபியாபிளாஸ்டி அப்படிங்கிறது. இந்த மாதிரி டோட்டலா பிரஸ்ட் லிஃப்ட், அப்டாமினல் டம்மி டக் அண்ட் வெஜினல் டைட்டனிங் இந்த மாதிரி ஃபீமேல்ஸ வந்து டெலிவரிக்கு அப்புறம் இருக்கிற உடம்ப முன்னாடி மாரி மாத்தி தர சர்ஜரிக்கு பேர் தான் மாமி மேக் ஓவர் சர்ஜரி.